இந்தியாவில் எத்தனை புதிய துறைமுகங்கள் வந்தாலும் சென்னை துறைமுகத்துக்குன்னு தனி கெத்து இருக்கு. ஆனால் சென்னை துறைமுகத்தில் கடந்த சில வாரங்களாகவே முக்கியமான சில பிரச்சனைகள் நிலவி வருது. இதனால் காலப்போக்கில் சென்னைக்கு வர்ற ராட்சத கப்பல்கள் எல்லாம் இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற போர்ட்டுக்கு எட்டி பார்க்க ஆரம்பிச்சது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். இந்த நிலைமையை மாற்றி சென்னை போர்ட்டை வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இப்போ ஒரு தரமான பிளான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதற்கான பணிகள் பல முறை தடைப்பட்டு தற்போது ஒரு வழியாக தொடங்குறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். சுமார் 10,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் சென்னை துறைமுகத்தோட அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்டை தூசு தட்டி எடுக்க போகிறாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே 2 முறை முயற்சி பண்ணி அப்படியே பாஸ் மோடில் போட்டிருக்காங்க. இப்போ 3வது முறையாக இன்னும் பவர்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் உயிர் பெற்று வரப்போகுது. இதற்கான டிஜிட்டல் ரிப்போர்ட் DPR வர ஜூன் மாதத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற இன்னர் ஹார்பர் ஆழம் ரொம்ப கம்மி. அதனால் 20,000 TEUக்கு அதிகமான கொள்ளளவு கொண்ட பாகுபலி ராட்சத கப்பல்கள் எல்லாம் உள்ளே வர முடியாமல் தவிக்குது. அவுட்டர் ஹார்பர் வந்தது அப்படின்னா கடல் ஆழம் அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய கப்பல்கள் ஈஸியாக வந்துட்டு போக முடியும். இதனால் லாஜிஸ்டிக்ஸ் டைமும் குறையும், செலவும் மிச்சமாகும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். முதல்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 8,000 கோடி தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணினதில் இப்போது 10,000 கோடியை தொட்டுடுச்சு. லே அவுட் எல்லாம் அதே தான், ஆனால் ஃபினான்ஸ் மாடலில் தான் சின்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஏலத்துக்கு வந்தப்போ கான்ட்ராக்ட் எடுக்கிற கம்பெனியே எல்லா காசையும் போடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது. அதனாலேயே பல பேரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைப்ரிட் அன்யூட்டி மாடல் அப்படிங்கிற ரூட்டில் போக போகிறாங்க. அப்படின்னா 60% அமௌண்ட் போர்ட் அத்தாரிட்டி கொடுப்பாங்க, 40% அமௌண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிற கம்பெனி போட்டால் போதும். இந்த ஐடியாவுக்கு போர்டு மெம்பர்ஸும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்படின்னா அடுத்ததாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மொத்தத்தில் இந்த அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா தெற்காசியாவோட முக்கியமான ட்ரேடிங் ஹப்பாகவே சென்னை போர்ட் மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. Subscribe to One India and never miss an update.